ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாகா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய த இன்டர்வியூ சாப்டரோடைய லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஆல்ரெடி இந்த இன்டர்வியூ சாப்டரோடைய ஸ்டோரி மாதிரி மூவி மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனை சூப்பராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்களுக்கு இந்த லெசனை பற்றி ஒரு ஐடியாவே இல்லைனா நீங்கள் அந்த 5 to 6 minutes வீடியோ பார்த்துட்டு இந்த லைன் பை லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இந்த லெசன்ஸ் புரிஞ்சிடும். அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த யூடியூபோட அனாலிட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 80 to 90% ஆஃப் பர்சன் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்றது தான் சொல்லுது. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க லைன் பை லைன் பார்த்துடலாம். இந்த இன்டர்வியூ சாப்டரை வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். த இன்டர்வியூ, authored by Christopher Sylvester. Since its invention a little over 130 years ago, the interview has become a commonplace of journalism. Today, almost everybody who is literate will have read an interview at some point in their lives. While from the other point of view, several thousand celebrities have been interviewed over the years. Some of them repeatedly. A little over, slightly in excess of அப்படின்னு எழுதிக்கோங்க. Commonplace, happening very often. Journalism, a profession of writing for newspaper, magazines, or preparing news for broadcast. Celebrities, famous person. Over the years, during many years. இங்கே இன்டர்வியூன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 130 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் இது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ இருக்கிறவங்க யாருமே இன்டர்வியூன்ற ஒரு விஷயத்தை கடந்து வராமல், அதாவது பார்க்காம இருந்தே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற டைம் பிளேயில் பார்த்திங்கன்னா அந்த டிவின்ற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி டிவியில் தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த சோஷியல் மீடியாஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா போதும் அவரை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துறாங்க. ஸோ அதுன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த இன்டர்வியூவில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் தான் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு சில பேரை வந்து நிறைய தடவை கூட எடுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இட் இஸ் ஹார்ட்லி சர்ப்ரைசிங் தட் ஒப்பீனியன் ஆஃப் த இன்டர்வியூ ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் மெரிட்ஸ் வெரி considerably. Some might make quite extravagant claims for its as being, in its highest form, a source of truth, and in its practice an art. Hardly, not at all. Function, purpose, merits, rights and wrongs, worth or importance. Considerably, to the great extent, extravagant, elaborate or more than required. ஸோ இந்த இன்டர்வியூவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வேரியேஷன் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இன்டர்வியூ மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்ட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டாஸ்க், ஏதோ ஜஸ்ட் லைக் தட் போய் கேட்டுற மாதிரி கிடையாது. அது ரொம்பவே ஒரு ஃபைனான ஆர்ட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதர்ஸ் யூஸ்வலி celebrities who see themselves as a victims might despise the interview as an unwarranted intrusion into their lives or feel that it somehow diminishes them, just as in some primitive cultures it is believed that if one takes a photograph portrait of somebody that one is stealing the person's soul. Victims, those who suffer, despise, hate or criticize, unwarranted, not justified or unreasonable intrusion, uninvited, diminish, reduce their value or dignity. Primitive, very old or very basic. Steal, the act of making a theft. இந்த செலிபிரிட்டிஸ்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேராக நடக்கிறது கிடையாது. ஏன்னா இவங்க வேணும்னே எங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் கேட்டு எங்களை வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணி எங்களையே கடைசியாக விக்டிம் ஆக்கிடுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில செலிபிரிட்டிஸும் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபேர் ட்ரீட்மெண்ட் வந்து இன்டர்வியூவில் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இன்டர்வியூவை கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும், சில ஆக்ட்ரஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு மூலயமா அவங்களுடைய டிக்னிட்டி இன்னும் குறைஞ்சிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவையில்லாத கேள்வி கேட்டு இவங்க தேவையில்லாமல் கோவப்பட்டு இவங்களே வந்து இவங்களோட டிக்னிட்டியை குறைச்சிக்கிறாங்களாம்.
இந்த ஓல்டன் டைம்ஸ்லலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா, ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோவை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தாலே அவங்களுடைய சோலையே திருடுற மாதிரியா. பட் இப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்கவுங்க விலாகுன்னு எடுக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இப்போலாம். ஸோ இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்டர்வியூவில் அவங்களுடைய ட்ரூ நேச்சர் எக்ஸ்போஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து அந்த இன்டர்வியூ பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒப்பீனியன் இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் வரப்போகிறது என்னென்னா, ஒரு ரைட்டர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் ஆர் ஆக்ட்ரஸஸ் யார் வேணா இருக்கலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் இன்டர்வியூ பற்றி சொல்ல போகிறாங்க. V.S. Naipaul feels that some people are wounded by interviews and lose a part of themselves. Wounded, injured or disrespected அப்படின்னு எழுதிக்கோங்க. Lose a part of themselves against nature of somebody. ஸோ இந்த V.S. Naipaul அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் இன்டர்வியூவில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுது அப்படின்றத சொல்கிறாரு. சில நேரத்தில் அந்த இன்டர்வியூ கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்களோட நேச்சருக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்குமா, வேணும்னே இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டு அன்ரிலேட்டடாக அந்த பர்சனை பயங்கரமாக கோவப்படுத்துவாங்களாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த இன்டர்வியூ கொடுக்க போனவர் மாட்டிக்கிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது உளறிடுவாராம். ஸோ இதனால் அவருக்கு பெரிய பாதிப்பு கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா சில செலிப்ரிட்டிஸ் நீங்களே பார்த்துருக்கலாம். ரீசெண்டாக கூட ஒரு குக்கிங் ஷோவில் இருந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட லான்ச்சில் வந்து தேவையில்லாமல் பேசி அவருடைய கெரியரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ஸ்லேயும் நிறைய ஆக்ட்ரஸுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுதான் அந்த V.S. Naipaul சொல்கிறாரு. நெக்ஸ்ட், Lewis Carroll, the creator of Alice in Wonderland, was said to have had a just horror of the interviewer and he never consented to be interviewed. It was his horror of being lionized which made him thus repel would be the acquaintances, interviewers and the persistent petitioners for his autograph, and he would afterwards related the stories of his success in the silence all such people with much satisfaction and amusement. Creator, author, horror of the interviewer, afraid of a person who takes interview, consented, gave permission, lionize someone, treating like a celebrity, repel, to stay away from or avoid, acquaintances, known people, persistent, repeated or never ending, petitioner, those who make a request, amusement, happiness or fun. இந்த லூயிஸ் கேரல்ன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ற நாவலை எழுதின ரைட்டர். ஈவன் அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஆலிஸுமே இவர் தான் கிரியேட் பண்ணார். ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் தான் இவர். இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ற இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி டெப் கூட வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த கதையை பேஸ் பண்ணி சில மூவிஸுமே வந்திருக்கு. இந்த லூயிஸ் கேரல் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாதான். ஈவன் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தாலே இவருக்கு பயங்கரமாக பயமாக இருக்குன்றது சொல்கிறாரு. இவர் எந்த மாதிரி ஒரு பர்சன்னா, இவர் எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாக பார்க்குறதே அவருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திலே இருக்க மாட்டாராம். எப்போவுமே இந்த கூட்டமாக இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார் அப்படின்றத சொல்கிறாரு. அவ்வளோ ஏன் நம்ம லூயிஸ் கேரல் கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்களாம், அது கூட போட மாட்டாராம். எப்படியாவது அவாய்ட் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவாராம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் ஆட்டோகிராஃப் கேட்குறவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகிறது இல்லையா, அதாவது அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்றத சொல்கிறாரு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவர் இந்த மாதிரி எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோரிஸ் எழுதுறான்றதில் வந்து சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இவர் வந்து இன்டர்வியூ பற்றி இவருடைய ஒப்பீனியன் இதுதான். ரெடியார்ட் கிப்ளிங் எக்ஸ்பிரஸ்ட் அன் ஈவன் மோர் condemnatory attitude towards the interviewer. His wife, Caroline, writes in her diary for 14th October 1892 that their day was wrecked by two reporters from Boston. Condemnatory, strong disapproval. Wrecked, spoiled. The Rudyard Kipling என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். நம்ம லூயிஸ் கேரலை விட ஒரு மடங்கு மேலே போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்டர்வியூன்றது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம், அதை பற்றி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th October 1892 பாஸ்டனுக்கு அவங்க ஒய்ஃப் கேரலின் கூட ஒரு ட்ரிப் போயிருக்காரு. அங்கே ஒரு 2 ரிப்போர்ட்டர் வந்து என்ன கொஷின் கேட்டாங்கன்றதுலாம் இங்கே சொல்லலை. ஸோ அவங்க கேட்ட கொஷனில் அவங்க போனாங்க இல்லையா, அந்த ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிடுது, அவங்களுக்கு வந்து பயங்கரமாக மன உளைச்சல் ஆகிடுது அப்படின்றத சொல்கிறாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் கேரோலின் வந்து அவங்க டைரியில் எழுதியிருக்காங்க. ஷி ரிப்போர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் as saying to the reporters, why do I refuse to be interviewed? Because it is immoral, it is a crime, just as much of a crime as an offense against my person, as an assault
and just as much merit punishment. It is cowardly and vile, immoral, unethical, assault, attack, offense, wrongdoing, merits, request, veil, bad. கேரோலின் வந்து அவங்க டைரியில் எழுதியிருக்காங்க இல்லையா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெடியார்ட் கிப்ளிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறதெல்லாம் வந்து நான் ஏன் அவாய்ட் பண்ணேன்னா, இந்த இன்டர்வியூ எடுக்கின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்திக்கலான ஆக்டிவிட்டியே கிடையாதான், இது ஒரு அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இது ஒரு க்ரைம் மாதிரி, ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாரு. ஈவன் இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, இந்த அட்டாக் பண்ண வந்தால் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் கோழைங்க தான் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க, மோசமான பீப்புள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு நம்ம கிப்ளிங். No respectable man would ask it, much less give it. Yet Kipling had himself perpetrated such an assault on Mark Twain only a few years before. Perpetrated na carry out or perform an immoral activity. ஸோ கிப்ளிங் என்ன சொல்கிறாருன்னா, அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தவன் இன்டர்வியூ கொடுக்கவோ கேட்கவோ மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் மார்க் ட்வெயின் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அப்போ இவர் சொல்கிறபடி பார்த்திங்கன்னா இவர் வந்து மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா அசால்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் சொல்லலை, புக்லேயே அப்படி தான் இருக்குது. ஹெச்.ஜி. வெல்ஸ் in an interview in 1894 referred to the interviewing orals, but was a fairly frequent interview and 40 years later found himself interviewing Joseph Stalin. Orals, unpleasant or painful. Interviewee, one who give interview. ஹெச்.ஜி. வெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். இவர் நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காரு. 1894 இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஆக்டிவிட்டி அப்படின்றத சொல்கிறாரு. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இவரே என்ன பண்ணுறாரு, ஜோசப் ஸ்டாலின்ற ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்கிறாரு. இவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் சோவியத் யூனியன், சவுல் பெல்லோ, who has consented to be interviewed on several occasions. Nevertheless, once described interviews as being like thumbprint of his windpipe. Yet despite the drawbacks of the interview, it is a supremely serviceable medium of communication. Consented, gave permission, several, many. Nevertheless, however, being like thumbprint on his windpipe, feeling uneasy or puzzled, in spite of drawbacks, weaknesses, supremely, extremely, serviceable, frequently used, மீடியம், மெத்தட். சவுல் பெல்லோ அப்படின்றவரும் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கொஷின் வந்து சில நேரத்தில் புரியாமலோ, நிறைய நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமலோ, ரொம்ப தொண்டையில் அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, என்ன பேசுறதுன்னு தெரியாத மாதிரி இருப்பாராம். இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணுன்றதையும் சொல்கிறாரு. தீஸ் டேஸ் மோர் தென் அட் any other time, our most vivid impression of our contemporaries are through interviews. Dennis Brain has written, these days na nowadays ne edhukonga, vivid, clear, impression, understanding, contemporaries, people of the present era or people of the same era. இந்த டெனிஸ் பிரெயின்றவர் ஒரு ஆத்தர் அண்ட் ஆல்சோ a ஜெர்னலிஸ்ட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், அதாவது இப்போது இந்த ஏராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை பற்றி கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எதனாலனா இன்டர்வியூவால் தான். இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி வந்து ஏன்ஷியன் டைமில் கிடையாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது வந்து இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆக்ட்ரஸஸ் இல்லை செலிப்ரிட்டிஸ், யாராக வேணால், பொலிட்டிஷியன்ஸ் யாராக வேணால் இருக்கலாம், அவங்கள ஒரு இன்டர்வியூன்னு கூப்பிட்டு வந்தால் போதும், அவங்கள கிழின்னு கிழிச்சிட்றாங்க. அவங்களுடைய உண்மையான கேரக்டரை எப்படியாவது அவங்க ஏதாவது ட்ரிகர் பண்ணி அவங்கள எதையாவது சொல்ல வச்சிடுறாங்க. இதில் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இவர் வந்து நல்லதுன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க. சில பேர் நல்லதுன்றாங்க, சில பேர் கெட்டதுன்றாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆஃப் த மொமெண்ட் ரீச்சஸ் அஸ் த்ரூ ஒன் மேன் மேக்கிங் ஆஸ்கிங் கொஷன் ஆஃப் another. Because of this, the interviewer holds a position of unprecedented power and influence. Everything of moment, everything that is important, unprecedented, never happened before, influence, effect. இன்டர்வியூஸ் மூலியமாக நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்ன்றதை சொல்கிறாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்டர்வியூவில் தேவைப்பட கொஷின்ஸை கரெக்டாக கேட்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்கிறவங்களுக்கு நிகராக பதில் கேட்குறவங்களும் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்களாம். அவங்க கரெக்டான கொஷின் கேட்டால் தான் அவங்க கரெக்டான பதில் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ கேள்வி கேட்குறவர் கரெக்டான கொஷினாக கேட்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல விஷயங்களாக நல்ல இம்பேக்டை ஆடியன்ஸை